தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தேதி அடுத்த வார இறுதியில் அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்குவங்கம், அசாம் ஆகிய 5 மாநில சட்டமன்றங்களுக்கு விரைவில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மற்றும் அவரது குழுவினர் ஒவ்வொரு மாநிலமாக நேரில் சென்று ஆய்வு நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் அசாம், தமிழ்நாடு, புதுச்சேரியில் ஆய்வு நிறைவடைந்த நிலையில் வரும் வியாழக்கிழமை இரவு தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் கேரளா செல்கிறார். வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் கேரள தலைமைச் செயலாளர் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்துகிறார். அதன் பிறகு அடுத்த வாரம் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் மேற்குவங்கம் செல்லும் ஞானேஷ்குமார் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு நடத்த உள்ளார். அனைத்து மாநிலங்களிலும் அடுத்த வாரத்திற்குள் ஆய்வு நிறைவடைய உள்ள நிலையில் வார இறுதியில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மேற்குவங்கத்தில் 5 முதல் 7 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படும் என்றும், தமிழ்நாடு உள்ளிட்ட மற்ற 4 மாநிலங்களில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. தஞ்சாவூரில் தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்கும் நிர்வாகிகள் சந்திப்பு மற்றும் தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சியில் நுழைவுச் சீட்டு உள்ள 4900 பேருக்கு மட்டுமே அனுமதி என அக்கட்சியின் தலைமை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே ஐயாச்சாமிப்பட்டியில் இன்று நடைபெறும் தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சி முற்பகல் 11 மணி முதல் மாலை 3 மணிக்குள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை அனுமதிக்கான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி முழுக்க அனுமதி பெற்றவர்களுக்கான சந்திப்பு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும், QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச் சீட்டு அளிக்கப்பட்டுள்ள 4900 பேர் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் எனவும், வேறு யாருக்கும் கண்டிப்பாக அனுமதி கிடையாது என்றும் கூறப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி கர்ப்பிணிகள், சிறுவர் சிறுமியர், பள்ளி மாணவ மாணவியர், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், உடல்நலம் குன்றியவர்கள் உள்ளிட்டவர்கள் கண்டிப்பாக வர வேண்டாம் என்றும், பிரச்சார வாகனத்தை இருசக்கர வாகனங்களிலோ அல்லது வேறு வகையிலான வாகனங்களிலோ பின்தொடர்வதை அறவே தவிர்த்திட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் நிழல் தரும் வகையில் மேற்கூரை அமைக்கப்பட்டுள்ளது. பங்கேற்பாளர்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பாக்ஸுகளிலும் 80% அளவில் மட்டுமே பங்கேற்பாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஏற்றுமதி சரிவு உள்ளிட்ட காரணங்களால் நாமக்கல்லில் முட்டை விலை 30 காசு வரை குறைந்தது. நாமக்கல் மண்டலத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட கோழிப்பனைகளில் 6 கோடிக்கும் அதிகமான முட்டை கோழிகளும் 2 கோடிக்கும் அதிகமான கறிக்கோழிகளும் வளர்க்கப்படுகின்றன. முட்டைக்கான கொள்முதல் விலையை நாமக்கல்லை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு தினசரி நிர்ணயம் செய்து வருகிறது. இந்நிலையில் முட்டை விலை 30 காசுகள் வரை குறைந்து ₹4.30 காசுகளுக்கு விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகளுக்கு நாமக்கல்லில் இருந்து முட்டை ஏற்றுமதி செய்யப்படும் நிலையில் தற்பொழுது அங்கும் நிலவும் போர் சூழலால் ஏற்றுமதி தடைபட்டதாக தெரிகிறது. மேலும் கிறிஸ்தவர்களின் தவக்காலம் உள்ளிட்ட காரணங்களாலும் முட்டை விலை குறைந்ததாக கூறப்படுகிறது. வரும் நாட்களில் மேலும் முட்டை விலை குறையலாம் என கூறப்படுகிறது. சென்னை வேளச்சேரி மற்றும் பரங்கிமலை ரயில் நிலையங்களுக்கு இடையே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பறக்கும் ரயில் தடத்தில் அதிவேக சோதனை ஓட்டம் நடைபெற உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வேளச்சேரி பரங்கிமலை இடையேயான பறக்கும் ரயில் திட்டத்திற்கான பணிகள் 2008ஆம் ஆண்டை தொடங்கப்பட்டன. ஆனால் நிலையம் கையகப்படுத்துவதில் இருந்த சட்ட சிக்கல்கள் மற்றும் நீதிமன்ற வழக்குகளால் சுமார் 18 ஆண்டுகள் தாமதமானது. இந்த தடைகளும் நீங்கி வரும் மார்ச் 10ஆம் தேதி இந்த வழித்தடம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக பறக்கும் ரயில் சேவை தொடங்கப்பட உள்ளது. இதற்கான சோதனை ஓட்டம் வரும் 5ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5:30 மணி வரை பெங்களூரு தென்னக வட்டார ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் முன்னிலையில் நடைபெறவுள்ளது. இந்த சோதனை ஓட்டத்தின் போது சிறப்பு ரயில் மிக வேகமாக இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதனால் அனுமதியில்லாத நபர்கள் யாரும் ரயில் தண்டவாளங்களுக்கு அருகில் செல்லவோ அல்லது தண்டவாளத்தை கடக்கவோ கூடாது என்றும், ரயில்வே பாதையின் அருகாமையில் எந்தவிதமான வேலைகளிலும் ஈடுபட வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. சட்டமன்ற தேர்தல் அரசியல் பரபரப்புக்கு நடுவே மாமல்லபுரத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையின் மகள் நிச்சயதார்த்த விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையின் மகள் அக்ஷய பிரியாவின் நிச்சயதார்த்த விழா செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். அவருடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திமுக MP கனிமொழி, தமிழக அமைச்சர்கள் KN நேரு, தங்கம் தென்னரசு, தாமு அன்பரசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிச்சயதார்த்த மேடையில் மணமக்களை வாழ்த்திய பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஒன்றாக அமர்ந்து உணவருந்தினார். கூட்டணி இழுபறிக்கு நடுவே முதலமைச்சரும் செல்வ பெருந்தகையும் நிகழ்ச்சியில் இன்முகத்துடன் கலந்துரையாடினர். திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன், தேமுதிக பொருளாளர் சுதீஷ் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் ஒரே மேடையில் அணிவகுத்தது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது.
கூட்டணி குறித்து 3 நாட்களில் முடிவு செய்யப்படும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அக்கட்சியினர் 2 தரப்பாக செயல்பட்டு வருகின்றனர். இதில் அன்புமணி அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் கைகோர்த்த நிலையில் ராமதாஸின் கூட்டணி நிலைப்பாடு மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. கடந்த சனிக்கிழமையே கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிப்பதாக கூறியிருந்த நிலையில் தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் தற்போதைக்கு எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றார். கூட்டணியை பற்றி முடிவு செய்யல, விரைவில் முடிவு செய்வோம். தொடர்ந்து பேசிய அவர் 3 நாட்களில் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்தார். 3 நாட்கள் தமிழக அரசியலில் ரொம்ப பரபரப்பாக இருக்கும். 3 நாட்களுக்கு கூட்டணி உறுதி செய்யப்படும். மாற்றங்கள் வருவது இயற்கை என்றும் ஒரு முடிவு எடுத்துவிட்டால் அதில் உறுதியாக இருப்போம் என்றும் ராமதாஸ் குறிப்பிட்டார். விமானத்தில் பணிப்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக திமுக கவுன்சிலர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 25ஆம் தேதி மாலை சென்னையிலிருந்து டெல்லிக்கு சென்ற இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் திருவள்ளூர் நகராட்சி திமுக கவுன்சிலர் பிரபாகரன் என்பவர் தனது நண்பர் தியாகுவுடன் பயணித்தார். அவர்கள் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. விமானம் புறப்பட தயாரான போது அவர்கள் இருவரும் இருக்கையின் அருகே நின்றிருந்ததை பார்த்த விமான பணிப்பெண் ஒருவர் அவர்களை இருக்கையில் அமருமாறு கூறியதாக தெரிகிறது. அப்போது அவர்கள் இருவரும் விமான பணிப்பெண்ணை ஒருமையில் பேசியதோடு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக அந்த விமான பணிப்பெண் மீனம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன்படி வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் பிரபாகரன், தியாகு ஆகியோர் டெல்லியிலிருந்து விமானம் மூலம் திரும்பி வந்தபோது விமான நிலையத்திலேயே கைது செய்யப்பட்டனர். மத்திய கிழக்கு நாடுகளில் போர் சூழல் தொடரும் நிலையில் வளைகுடா நாடுகளைச் சேர்ந்த மேலும் 2 தலைவர்களுடன் பிரதமர் மோடி நிலைமை குறித்து கேட்டறிந்தார். ஓமன் சுல்தான் ஹைதம் பின் தாரிக் மற்றும் குவைத்தின் பட்டத்து இளவரசர் ஷேக் ஜபா அல் கலீத் அல் ஹமத் அல் முபாரக் அல் சபா ஆகியோரிடம் பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக உரையாடினார். அப்போது அந்தந்த நாடுகளில் நடந்த தாக்குதல்களுக்கு கவலை தெரிவித்த பிரதமர் மோடி அங்கு வசிக்கும் இந்திய சமூகத்தின் நலன் மற்றும் பாதுகாப்பு குறித்து விசாரித்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், சவுதி அரேபியா, ஜோர்டான் உள்ளிட்ட 8 நாட்டு தலைவர்களுடன் பிரதமர் பேசியுள்ளார். இந்நிலையில் புனித ரமலான் மாதத்தில் ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளில் நடக்கும் மோதல் கவலை அளிப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 1 கோடிக்கு மேல் இந்தியர்கள் வளைகுடா பிராந்தியத்தில் வசித்து பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ள அமைச்சகம் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர்களை பாதிக்கும் வகையில் எது நடந்தாலும் அதனை கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளது. வளைகுடா பிராந்தியத்தை மையமாக கொண்டு வர்த்தகம் மற்றும் எரிசக்தி விநியோக சங்கிலி இருப்பதால் இந்த நிலை தொடர்ந்தால் இந்தியாவின் பொருளாதாரத்திலும் அதன் தாக்கம் இருக்கும் என்றும் இந்தியர்கள் அதிகம் பணிபுரியும் வணிக கப்பல்கள் மீதான தாக்குதலை இந்தியா கடுமையாக எதிர்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போதைய சூழலை இந்தியா தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகம் நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு முடிவெடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேல் ஈரான் போர் தொடரும் நிலையில் இந்தியாவில் 25 நாட்களுக்கான கச்சா எண்ணெய் இருப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போர் சூழல் காரணமாக ஈரானில் உள்ள ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடியுள்ளது. தடையை மீறி கப்பல்கள் சென்றால் தீ வைப்போம் என்றும் ஈரான் எச்சரித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கு கச்சா எண்ணெயை எடுத்துச் செல்ல முடியாமல் 700 கப்பல்கள் காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனினும் இந்தியாவில் அடுத்து 25 நாட்களுக்கான கச்சா எண்ணெய் இருப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் இந்தியாவில் எரிபொருட்கள் விலை உடனடியாக உயர வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது. இதனிடையே ஈரானின் தடையை மீறி ஹார்முஸ் நீரிணை வழியாக கச்சா எண்ணெய் எடுத்துச் செல்லும் நாடுகளின் கப்பல்களுக்கு அமெரிக்கா காப்பீடு உத்தரவாதம் வழங்கும் என அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். பாதுகாப்பு தேவைப்பட்டால் அமெரிக்க ராணுவ தரப்பிலிருந்து கப்பல்கள் அனுப்பி வைக்கப்படும் என்றும் ட்ரம்ப் சலுகை காட்டியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கம் ஒரே நாளில் 2 முறை விலை குறைந்ததால் நகை வாங்குவோர் சற்று நிம்மதியடைந்துள்ளனர். சென்னையில் 1 கிராம் ஆபரண தங்கம் காலையில் 10 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 185 ரூபாய் என மொத்தம் 195 ரூபாய் குறைந்து 1 கிராம் 15,465 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 சவரன் தங்கம் காலையில் 80 ரூபாயும் மாலையில் 1,480 ரூபாயும் என மொத்தம் 1,560 ரூபாய் குறைந்து 1 சவரன் ஆபரண தங்கம் 1,23,720 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதே நேரம் வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளி 315 ரூபாய்க்கும் 1 கிலோ கட்டி வெள்ளி 3,15,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் காரணமாக சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் நிலவுவதால் முதலீட்டாளர்களின் கவனம் அதன் பக்கம் திரும்பியதை தங்கம், வெள்ளி விலை குறைய காரணம் என கூறப்படுகிறது. வட இந்தியா முழுவதும் ஹோலி பண்டிகை கடைகட்டிய நிலையில் தலைநகர் டெல்லியில் கொரிய கலாச்சார மையத்தில் கொண்டாட்டம் கடைகட்டியது. உத்தரப்பிரதேசம் மதுராவில் சதுர்வேதி சமூகத்தினர் பாரம்பரிய தோலா யாத்திரையுடன் ஹோலி பண்டிகை கொண்டாட்டத்தை தொடங்கினர். மும்பை மரைன் டிரைவ் பகுதியில் மக்கள் வண்ணங்களை தூவி நடனமாடி மகிழ்ந்தனர். நாக்பூரில் இத்தாலியைச் சேர்ந்த யோகா குரு மாஹி மற்றும் அவரது சீடர்கள் இணைந்து ஹோலி கொண்டாடினர்.
ராஜஸ்தானின் கோட்டாவில் உள்ள தனது இல்லத்தில் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா ஹோலி கொண்டாடினார். கோவாவின் சங்காலியில் மக்களுடன் முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் ஹோலி கொண்டாடினார். பாட்னாவில் பீகார் துணை முதல்வர் சாம்ராட் சௌத்ரி மற்றும் ரவிசங்கர் பிரசாத் உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் ஹோலி மிலன் விழாவில் பங்கேற்றனர். பஞ்சாப் ஆளுநர் குலாப்சந்த் கட்டாரியா உதய்பூரில் மக்களுடன் இணைந்து ஹோலி கொண்டாடினார். ராஞ்சியில் நடைபெற்ற ஹோலி கொண்டாட்டத்தில் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் சஞ்சய் சேத் உள்ளிட்டோர் பங்கேற்று கொண்டாடினர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் ஈரான் பள்ளி மீது நடத்திய வான்வழி தாக்குதலில் 150க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் உயிரிழந்த நிலையில் மக்கள் வெள்ளத்திற்கு மத்தியில் அவர்கள் இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. ஈரானின் ஹார்மோஸ்கன் மாகாணத்தில் உள்ள மெனாப் தொடக்கப்பள்ளி மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதில் சுமார் 165 பள்ளி மாணவிகள் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் உயிரிழந்த பள்ளி மாணவிகளின் இறுதி ஊர்வலத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அப்பாவி மாணவிகளை கொன்றது பயங்கரவாத செயல் என மக்கள் கொந்தளிப்பை வெளிப்படுத்தினர். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் இந்திய வம்சாவளி மாணவி உயிரிழந்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆஸ்டின் நகரில் அடையாளம் தெரியாத நபர் பொதுமக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினார். இதில் டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் பயின்று வந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 21 வயதான சவிதா சண்முகசுந்தரம் உட்பட 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 14 பேர் காயமடைந்தனர். இதனையடுத்து துப்பாக்கிச்சூடு நடத்திய 53 வயதான நெடியாக்கா டியாக்னே என்பவரை காவல் அதிகாரிகள் சுட்டுக் கொன்றனர். மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் மற்றும் பொருளாதாரம் என வரும் மே மாதம் 2 பட்டங்களை வாங்க இருந்த சவிதாவுக்கு பல்கலைக்கழகம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளது. மேலும் தங்களது பல்கலைக்கழகத்தில் சூப்பர் ஸ்டார் மாணவிகளில் ஒருவர் சவிதா என்றும் அவரது இழப்பு முற்றிலும் வேதனை அளிப்பதாக உதவி பேராசிரியர் கூறியுள்ளார். கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கரின் மகனின் திருமண மெஹந்தி நிகழ்ச்சியில் கிரிக்கெட் பிரபலங்கள் கலந்து கொண்டனர். சச்சின் டெண்டுல்கரின் மகன் அர்ஜுன் டெண்டுல்கருக்கும் தொழிலதிபர் ரவிகாயின் பேத்தி சானியா சந்தோக்கிற்கும் மும்பையில் இன்று திருமணம் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் திருமணத்திற்கு முந்தைய கொண்டாட்டங்களில் ஒன்றான மெஹந்தி நிகழ்ச்சி களை கட்டியது. மும்பையில் நடந்த விழாவில் கிரிக்கெட் நட்சத்திரங்களான ஜாகிர் கான், ஹர்பஜன் சிங், ரவி சாஸ்திரி உள்ளிட்டோர் தங்களது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். சச்சின் டெண்டுல்கர், அவரது மனைவி அஞ்சலி, மகள் சாரா என குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் கண்கவர் உடைகளை அணிந்து கவனத்தை ஈர்த்தனர். திருமண விழாவில் கலந்து கொள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்களுக்கு சச்சின் டெண்டுல்கர் நேரில் சென்று அழைப்பு விடுத்துள்ளார். 20 ஓவர் உலகக்கோப்பை திருவிழாவில் இன்று நடைபெறவுள்ள முதல் அரையிறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவும் நியூசிலாந்தும் மல்லுக்கட்ட உள்ளன. இறுதிப் போட்டிக்கு முதல் அணியாக செல்வது யார் என தீர்மானிக்கும் இப்போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்க உள்ளது. மார்கரம் தலைமையிலான தென்னாப்பிரிக்காவும் சாண்ட்னர் தலைமையிலான நியூசிலாந்தும் களமிறங்க உள்ளன. கடந்த முறை இறுதிப் போட்டி வரை முன்னேறி வந்த தென்னாப்பிரிக்கா இந்தியாவிடம் தோல்வியை தழுவி அதன் கோப்பை கனவு தகர்ந்தது. அதேபோல நியூசிலாந்து அணியும் ஒருமுறை கூட T20 உலகக்கோப்பையை வெல்லாத நிலையில் இப்போட்டியை எதிர்கொள்ள உள்ளது. அரையிறுதியின் மற்றொரு போட்டியில் இந்தியாவும் இங்கிலாந்தும் நாளை மும்பை வான்கடேவில் பலப்பரீட்சை நடத்த உள்ளன. அரையிறுதியை பொறுத்தவரை மழையால் ஆட்டம் தடைப்பட்டால் அதற்கு அடுத்த நாளில் போட்டி தொடர்ந்து நடத்தப்படும். ரிசர்வ் நாளிலும் மழை தொடர்ந்தால் சூப்பர் 8 முன்னிலை பெற்ற அணிக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அந்த வகையில் தங்களது பிரிவுகளில் முதலிடம் பிடித்த தென்னாப்பிரிக்காவும் இங்கிலாந்தும் நேரடியாக இறுதிப் போட்டிக்கு செல்லும். கடலூர் மாவட்டம் முதுநகர் மீன்பிடி துறைமுகத்தில் மாசிமக தெப்ப உற்சவம் அதிவிமர்சையாக நடைபெற்றது. தைக்கால் தோணித்துறையில் கருப்பு முத்து மாரியம்மன் படகில் எழுந்தருளி உப்பனாற்றில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதேபோல் முதுநகர் மீன்பிடி துறைமுகத்தில் பல்வேறு உற்சவர்கள் சிறப்பலங்காரத்தில் படகுகளில் எழுந்தருளி மீன்பிடி துறைமுகத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். ஈரானில் சிக்கியுள்ள கன்னியாகுமரி மாவட்டம் குறும்பனை கிராமத்தைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட மீனவர்களை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கண்ணீர் மல்க உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரானில் போர் பதற்றம் நீடித்து வரும் சூழலில் அங்கு மீன்பிடி தொழில் செய்து வரும் குமரி மீனவர்கள் கடலில் சிக்கியுள்ளனர். இவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மத்திய அரசுக்கு கோரிக்கை எழுந்துள்ளது.
ஓசூரை அடுத்த தேன்கனிக்கோட்டை அருகே அரசு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக தலைமை ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். அப்பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி ஒன்றில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்தவர் சுதாகரன். இவர் 5ஆம் வகுப்பு மாணவி ஒருவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். சென்னையை அடுத்த அயப்பாக்கத்தில் குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது. குடியிருப்புகளில் சேகரிக்கப்பட்ட குப்பைகள் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய பகுதியில் அமைந்துள்ள மைதானத்தில் கொட்டப்பட்டு வருகின்றன. கடந்த சில தினங்களாக அகற்றப்படாமல் இருந்த குப்பைகளால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் குப்பை கிடங்கில் திடீரென்று ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதி புகைமண்டலமாக காட்சியளித்தது. 234 தொகுதிகளிலும் தனித்து நின்றும் கூட வெற்றி பெறுவோம் என கூறுகிற கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உள்ளதாக அக்கட்சி நிர்வாகி நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் நடைபெற்ற கட்சி கூட்டத்தில் பேசியவர் விஜய் ஆட்சியை பிடிக்க வெறும் 3 ஆண்டுகளே போதுமானதாக இருப்பதாக தெரிவித்தார். எத்தனை கூட்டணி வைத்துக் கொண்டு வந்தாலும் தமிழக வெற்றிக் கழகத்தை வீழ்த்த முடியவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு தேர்தல் ஆணையமே சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது, 18 to 19 இந்த வயதில் இருக்கிற புதிய வாக்காளர்கள் மட்டும் 12.5 லட்சம் பேர். அந்த 12.5 லட்சம் ஓட்டு எங்களுக்கு. காஞ்சிபுரம் மாவட்டம் ராஜகுளம் வரதராஜ பெருமாள் கோயிலில் மாசி மாத பௌர்ணமி தெப்பம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வரதராஜ பெருமாள் ராஜ அலங்காரத்தில் எழுந்தருளி தெப்பத்தில் 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பல்வேறு கிராமங்களில் இருந்து கிராம மக்கள் வருகை தந்து தரிசித்தனர். திருப்பூரில் கல்லூரிகளுக்கு இடையேயான ஃபேஷன் ஷோ போட்டி களை கட்டியது. மாணவிகளுக்கு குழு நடனம், மெஹந்தி, நக அலங்காரம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. இப்போட்டிகளில் திருப்பூர், கோவை, ஈரோடு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட கல்லூரிகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். தனது அப்பாவிடமிருந்த துப்பாக்கி தன்னிடம் இல்லை என தெரிவித்துள்ள வீரப்பனின் மகள் வித்யா நேர்மை இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேட்டூர் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரான அவர் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது இதனை தெரிவித்தார். மக்கள் அப்பாவை பார்த்தது போலதான் என்னையும் பாக்குறாங்க. அவர்கிட்ட இருக்கிற துப்பாக்கி என்கிட்ட இல்ல, ஆனா அவர்கிட்ட இருக்க நேர்மை என் ரத்தத்துல இருக்கு. அப்படிதான் அவங்க பாக்குறாங்க. வேலூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு முதல் முறையாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதால் பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகினர். கடந்த 10 நாட்களாக படிப்படியாக வெப்பநிலை உயர்ந்து வரும் சூழலில் நேற்று முன்தினம் 99 டிகிரி அளவில் வெயில் கொளுத்திய நிலையில் நேற்று சதமடித்தது. கோடைக்காலம் முழுமையாக தொடங்குவதற்கு முன்பாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் மக்கள் சிரமம் அடைந்துள்ளனர். வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க பொதுமக்கள் இளநீர், தர்பூசணி, நுங்கு, கரும்புச்சாறு, மோர்க்கடைகளை நாடிச் செல்கின்றனர். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் அருகே ஆரைப்பாளையம் கொள்ளைகால் சாலையில் சிறுத்தை உலவியதால் வாகன ஓட்டிகள் பீதியடைந்தனர். அடர்ந்த வனப்பகுதி என்பதால் இரவு நேரங்களில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் கவனத்துடன் இருக்குமாறும் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் எனவும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடியின் யூடியூப் சேனல் 3 கோடி சந்தாதாரர்களை கடந்து உலகத் தலைவர்களின் சேனல்களில் அதிக சந்தாதாரர்களை கொண்ட யூடியூப் சேனல் என்ற சாதனையை படைத்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் யூடியூப் சேனல் கடந்த 2007ஆம் ஆண்டு அவர் குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது உருவாக்கப்பட்டது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்பான அனைத்து நிகழ்வுகளும் பதிவிடப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் யூடியூப் சேனல் தற்போது 3 கோடி சந்தாதாரர்களை கடந்துள்ளது. அவருக்கு அடுத்தபடியாக பிரேசில் முன்னாள் அதிபர் ஜெயிர் போல்சனரோவின் யூடியூப் சேனல் அதிக சந்தாதாரர்களை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஈரானின் உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டது குறித்து இந்தியா மௌனம் காப்பது அதிர்ச்சி அளிப்பதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி தெரிவித்துள்ளார். ஆங்கில நாளேடு ஒன்றில் கட்டுரை எழுதியுள்ள சோனியா காந்தி, பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது ஒரு நாட்டின் தலைவரை படுகொலை செய்வது சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என்றும் இந்த படுகொலையை மத்திய அரசு கண்டிக்காமல் இருப்பது தனது தார்மீக பொறுப்பிலிருந்து விலகும் செயல் என்றும் கூறியுள்ளார்.
கர்நாடக மாநிலம் பெங்களூரு அருகே அடுக்குமாடி குடியிருப்புக்குள் பெண் ஒருவரை நாய்கள் துரத்தி கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சர்ஜாபுர் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்புக்குள் பெண் ஒருவர் நடைபயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அவரை 5க்கும் மேற்பட்ட நாய்கள் துரத்தியதால் அவர் வேகமாக ஓடியதில் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இதனையடுத்து அவரை சூழ்ந்து கொண்டு நாய்கள் கடிக்க தொடங்கின. பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் வந்து நாய்களை விரட்டி பெண்ணை மீட்டனர். இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி லண்டனில் அவரது மகனுடன் சாலையில் நடந்து செல்லும் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவுகிறது. விராட் கோலி மற்றும் அவரது மனைவி அனுஷ்கா சர்மா ஆகியோர் லண்டனில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் விராட் கோலியும் அவரது மகனும் லண்டன் வீதிகளில் செல்லும் வீடியோவை அவரது ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். இந்திய கிரிக்கெட் வீரர் சஞ்சு சாம்சனுக்கு கேரளாவில் வைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட கட் அவுட் கவனம் பெற்றுள்ளது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான சூப்பர் 8 சுற்று ஆட்டத்தில் 97 ரன்கள் குவித்து சஞ்சு சாம்சன் இந்திய அணி அரையிறுதிக்கு தகுதி பெற வித்திட்டார். இதை கொண்டாடும் வகையில் ரசிகர்கள் சஞ்சு சாம்சனுக்கு பிரம்மாண்ட பேனர் வைத்துள்ளனர். வால்பாறை அருகே குடியிருப்புக்குள் புகுந்த சிறுத்தையை வளர்ப்பு நாய்கள் குறைத்து விரட்டின. குடியிருப்புக்குள் சிறுத்தை ஒன்று புகுந்த நிலையில் அக்குடியிருப்பில் இருந்த நாய்கள் திடீரென சிறுத்தையை கண்டு குறைக்க ஆரம்பித்தன. அதனால் மருண்ட சிறுத்தை மின்னல் வேகத்தில் தாவி தப்பிச் சென்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மல்லப்பாடி மலை உச்சியில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்ற 13 வயது சிறுவன் தவறி விழுந்து 100 அடி ஆழ பாறை சரிவில் சிக்கிக் கொண்டு தவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் போராடிக் கொண்டிருந்த சிறுவனை தீயணைப்பு மீட்புத் துறையினர் கயிறு மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களுடன் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்டனர். திருத்தணி புதிய பேருந்து நிலையத்திற்கு கலைஞர் கருணாநிதி பெயர் சூட்டப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே அறிஞர் அண்ணா பெயரில் பேருந்து நிலையம் இயங்கி வரும் நிலையில் அண்ணாவின் பெயரை இருட்டடிப்பு செய்து கருணாநிதியின் பெயரை வைப்பது வரலாற்று துரோகம் என அவர் சாடியுள்ளார். மேலும் திருவள்ளூர் புதிய பேருந்து நிலைய பணிகள் முழுமையடையாத நிலையில் தேர்தல் ஆதாயத்திற்காக அவசரகதியில் திறப்பு விழா நடத்த துடிப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். பொள்ளாச்சி அருகே கோட்டூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 6 அடி நீள நாகப்பாம்பு புகுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வகுப்பறை படிக்கட்டு அருகே பாம்பை கண்ட மாணவிகள் அலறியடித்து ஓடிய நிலையில் பாம்பு பிடி வீரர் சுரேஷ் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பாம்பை பிடித்தார். ஈரோடு மாவட்டம் நிச்சாம்பாளையத்தில் சொத்து வரி பெயர் மாற்றத்திற்காக 6000 ரூபாய் லஞ்சம் பெற்ற புகாரில் ஊராட்சி செயலாளர் கைது செய்யப்பட்டார். வியாபாரி தினேஷ் என்பவரிடம் ஜிபே மூலம் 2000 ரூபாய் பெற்ற ஊராட்சி செயலாளர் மாரிச்சாமி சான்றிதழ் பெற மேலும் 4000 ரூபாய் கேட்டுள்ளார். இதுகுறித்து தினேஷ் லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் அளித்தார். இந்நிலையில் லஞ்ச பணத்தை பெற்றபொழுது மாரிச்சாமியை லஞ்ச ஒழிப்பு துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.